3% அந்த அளவுக்கு தான் இருக்கிறார்கள். அந்த 3%லே என்னுடைய நண்பர் வாழ்க்கையிலே ஒரு நடந்த கதையை சொல்கிறேன். ஓகே. என்னுடைய நண்பர் ஒரு இடத்திலே ஒரு தொழிலாளியாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு ஜஸ்ட் லேபர்லாம். அந்த நண்பனின் பெயரை கூற முடியுங்களா? நண்பனுடைய பெயரை கூற இல்லை, இந்த பேட்டியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். என்னுடைய நண்பர் வந்து அவருடைய பெயர் வந்து சீனிவாசன் இவர்களா? வந்து ஒரு உண்மையாக சொல்லப்போனால் அவர் நமது இந்திய மண்ணிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு ஒரு தொழிலாளியாக இப்போது வந்திருக்கிறார். அவர் ஒரு நிறுவனத்திலே ஒரு இன்ஜினியராக ஒரு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சொல்லப்போனால் இன்ஜினியரிங் அந்த கம்பெனியோட நிர்வாக ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு மலேசியாவுடைய ஒரு பெண், குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்ம தமிழ் பெண், மலேசிய பெண் என்று கூறாதீர்கள், தமிழ் பெண், இந்திய பிரஜை. அந்த பெண்ணு கூட தொடர்பு ஏற்படுது என்றால் அந்த ஒரு என்னுடைய நண்பருக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியம் கிடையாது. அந்த பெண் எனக்கு டெலிபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு, அடைந்தால் உங்களைத்தான் அடைவேன், இல்லை நான் பரதேசம் போவேன், நான் இறந்து விடுவேன், அப்படி என்று என்னுடைய நண்பரிடம் ஆசை வார்த்தை கூறிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய நண்பர் என்னிடம் இந்த மாதிரி என்று தெரிவித்துக் கொள்கிறார். நான் என்னுடைய நண்பருக்கு சில ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களை ஒரு நல்ல நிலைமையிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில காலத்தில்னா ஒரு சில நாட்களில் இன்னொரு விஷயம் நடந்துவிட்டது. என்னுடைய நண்பரை எந்த பெண் தொடர்பு கொண்டு அடைந்தால் உன்னைத்தான் அடைவேன், இல்லைனா பரதேசம் சென்று விடுவேன் என்று கூறினாலோ அந்த பெண், ஒரு 15 வயது நிறைவடையாத அந்த பெண் இன்னொரு ஆணிடம் தொடர்பு கொண்டு, எனக்கு அடியிலே அரிப்பு அதிகமாக இருக்கிறது. என்னதுன்னா? அடியிலே அரிப்பு அதிகமாக இருக்கிறது. அடியிலே என்னன்னா? அவருடைய பெண் உறுப்பிலே. அது தெளிவா சொல்ல முடியுங்களா? நண்பர் கிளியரா ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. இந்த இதுலன்னா ஜாமான்னா என்னன்னு? அதான் ஜாமான் தாயா. அது ஓகேண்ணா. அவளுடைய கிரான்லே அரிப்பு அதிகமாக இருக்கிறது. அவளுடைய கிரான்லே அரிப்பு அதிகமாக இருக்கிறது. நீ வந்து என்னை உடனடியாக செய்யவில்லை என்றால் என்னுடைய தப்லீக் தகான் you mari sipasti you mari kara picking ka தப்லீக் தகான் என்று அந்த பெண்மணி கூறுகிறாள். யாரு? அந்த உங்க நண்பனுக்கு தொடர்பு கொண்ட அந்த பெண்மணி கூறுகிறாள். 15 வயது நிரம்பாத ஒரு பெண்மணி இந்த மாதிரி கூறும்போது என்னுடைய நண்பர் அன்னைக்குத்தான் யோசனை பண்ணுகிறார், நம்ம ஏமாந்து விடவில்லையே, நம்ம அவனுடைய தப்பித்து விட்டோமே அப்படி என்று யோசனை பண்ணி அந்த டெலிபோன் தொடர்பை என்னுடைய நண்பர் கையிலே வாங்கி இன்னொரு நண்பரிடமிருந்து அந்த பெண்மணியிடம் சொல்லுகிறார், அப்படியே தேவடியா, நம்ம தமிழ் இனத்தை கேவலப்படுத்தி விட்டாயே, ஒரு 15 வயது நிரம்பாத ஒரு பெண் பேசுற பேச்சாயே, இப்படி இன்னொருத்தனை கூப்பிட்டு உன்னுடைய அரிப்பை அடக்கிறதை விட மலேசியாவுடைய தமிழன் சாமுவேல் போட்டு வச்சிருக்க ஹைவேயிலே, அந்த ஹைவேயிலே உன்னுடைய துணியை அவுத்து போட்டுவிட்டு உன்னுடைய கூதியை அதில் வைத்து தேவடியா புண்டு அப்படின்னு என்னுடைய நண்பர் அந்த தொலைத்தொடர்பிலே சொல்லுகிறார். உடனே அவள் சொல்கிறாள் என்று சிரிக்கிறாள் அந்த தேவடியால்.
ஏனடி சிரிக்கிறாய் அப்படி என்று கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் என்னதான் சாமுவேலு போட்ட அந்த ரோட்டிலே பேச்சாலும் என்னுடைய அரிப்பு நிற்கவில்லையடா. அதாவது இவர் போட்டு ஏறினாதான் அந்த அரிப்பு அந்த நிற்கும். இறைவனால் படைக்கப்பட்ட அந்த கம்பை எடுத்துட்டு வந்து சொருகினால் மட்டும்தானடா என்னுடைய இது இறைவனால் படைக்கப்பட்ட அந்த குஞ்சு. அதை எடுத்துட்டு வந்து சொருகினால் குஞ்சுமணியை எடுத்துட்டு வந்து சொருகடா அப்படிங்கிறார். உடனே என்னுடைய நண்பர் சொல்கிறார், நான் இப்பொழுதுக்கு வர முடியாது, என்னுடைய பணி அதிகமாக இருக்க வேண்டிய காரணத்தினால் நான் இப்போதைக்கு வர முடியாது. இந்தோனேஷியா நான் கண்டிப்பாக உடனே உனக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்தோனேஷியாக்காரச்சிங்க எல்லாருக்குமே ஹிந்தி பாட்டு ரொம்ப இது பண்றது. என்னுடைய நண்பர் இப்போதைக்கு என்னால் வர முடியாது. என்னுடைய நண்பர் 2 பேர் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்களை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் வேண்டுமா போட்டியா? என்னுடைய நண்பர் அருமைக்குரிய சிவா அவர்களும் அவர்களுடைய பிரதர்